திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ் மூத்த பத்திரிகையாளர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். இது ஒரு ஸ்ட்ராங் லீகல் ஸ்டாண்டிங்கை டாக்டர் அன்புமணிக்கு கொடுக்குதா? இது இன்னும் கோர்ட் ஆஃப் லால தான் இன்னும் இறுதி கட்டத்துக்கு அடையும்னு புரியறதா? திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ், உங்களுடைய பார்வைகள். பொதுவா எந்த ஒரு கட்சி தொடர்பாகவும் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு தான் உண்டு. இப்ப கோர்ட்டே நினைச்சாலும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க 8ஆம் தேதிக்குள்ள இது தொடர்பான முடிவெடுத்து அறிவிக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபைனல் அத்தாரிட்டி ரெஸ்ட் வித் எலெக்ஷன் கமிஷன். இப்ப எலெக்ஷன் கமிஷன் சில முன்னுதாரணங்கள் அடிப்படையிலையும் அந்த கட்சியினுடைய பைலாஸ் அடிப்படையிலும் தான் எந்த முடிவும் எடுக்கும். நான் கேள்விப்பட்டவரை அந்த கட்சியினுடைய பைலாஸ் படி பொதுக்குழு கூடி தலைவரை தேர்ந்தெடுக்கும், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நிர்வாகிகளை நியமிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அதே பைலாஸ்ல பொதுக்குழு நிறுவனருடைய ஆலோசனையின்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி கூடணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸை ராமதாஸ் தரப்புல அவங்க முக்கியமா சுட்டி காட்டுறாங்க. இன்னொன்னு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் தேர்தல் ஆணையத்துடைய இந்த தலையீடு தாவாலாம் உண்டு அப்படிங்கிற வாதத்தையும் வைக்கிறாங்க. ஓகே, இப்போ நிறுவனர் ஆலோசனையின்படியில பொதுக்குழு தான், அப்போ அவர் ஆலோசனைப்படித்தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் அப்படின்னு இருக்குன்னா, இப்ப இதுக்கு முன்னால அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அவரோட ஆலோசனைப்படித்தான் கூட்டி தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இப்போ அவங்க கூடின பொதுக்குழுவுக்கு இவருடைய அறிவுரையோ ஆலோசனையே இல்லை அப்படிங்கிறப்ப அது லீகல் பேட்டிலா மாறும். இப்ப நீங்க சொல்ற இந்த கன்டென்ஷன்ஸ் எல்லாமே லீகல் பேட்டிலுக்கு உண்டான விஷயம். அப்படின்னா இதனுடைய முக்கியமான ஷிஃப்ட் என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இருந்த தந்தைக்கும் மகனுக்குமான குடும்ப சண்டை சட்ட பிரச்சனையாக மாறிவிட்டது. இது இனிமே சென்னை ஹைகோர்ட்லயும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகத்தான் தீர்மானிக்கப்படும். இல்ல ஃபைனலா தேர்தல் ஆணையம் என்ன தீர்மானிக்கிறதோ அதுதான் இறுதியானது. அதுல நம்பிக்கை இல்லைன்னா திரும்ப தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை இவங்க கோர்ட்ல இவங்க சேலஞ்ச் பண்ணலாம். இதுக்கு முன்னால ஜஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னால அன்புமணி ராமதாஸ் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்தும் செயல் தலைவர் பொறுப்புல இருந்தும் நீக்குவதா ராமதாஸ் அறிவிச்சார் இல்லையா? அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னால ராமதாஸ் தரப்பு ரொம்ப கவனமா ஒரு காரியத்தை பண்ணாங்க. அவங்க சென்னை ஹைகோர்ட்ல ஒரு கேவியட் தாக்கல் பண்ணாங்க. என்னன்னா, அன்புமணி சைட்ல இருந்து எங்களுக்கு எதிராக எந்த வழக்கு தொடுக்கப்பட்டாலும் எங்களை கேட்காமல் முடிவு செய்யக்கூடாது. திடீர்னு ஏன் இப்ப கேவியட் போடுறாங்க அப்படின்னா, அடுத்த 24 மணி நேரத்துல ஏதோ நடக்க போகுதுன்னு அப்பவே நான் யோசிச்சேன். கடைசியில் அது போல அன்புமணிக்கு எதிராக ஒரு நடவடிக்கை இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டா அது லீகல் பேட்டில் ஆயிடுச்சு. இதுல கோர்ட்டினுடைய அறிவுறுத்தலின் கீழே தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ அதன்படித்தான் எல்லா முடிவு இருக்கும். தேர்தல் ஆணையம் சில பிரசிடென்ட்ஸை முன் வச்சு அவங்க முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரசிடென்ட்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரசிடென்ட் அப்படின்னா, அகிலேஷ் யாதவுக்கும் முலாயம் சிங் யாதவுக்கும் நடந்த பிரச்சனை, அதுல அகிலேஷ் யாதவ் தலைமையிலானது தான் கட்சி அப்படின்னு தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தது. அந்த கான்ஃபிளிக் வரும்போது இந்த முறை அது பொதுக்குழு ரீசன்ட் பாஸ்ட்ல இன்னொன்னு நடந்திருக்கு, சிவசேனை விஷயம். கரெக்ட். அதுல ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே. இப்ப நான் ரீசன்ட் பாஸ்ட்ல நடந்த அந்த பிரசிடென்ட் தான் கைட்லைன்ஸா இருக்கும். அதுல எதை வச்சு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, அந்த சிவசேனையோட மொத்த நிர்வாகிகள் யாரு பக்கம் அதிகமா இருக்காங்க, மொத்தம் உள்ள எம்எல்ஏக்கள்ல யாரு பக்கம் அதிக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, மொத்தம் உள்ள எம்பிக்கள்ல யாரு பக்கம் அதிகமா இருக்காங்க. ஆக்சுவலா அந்த டயத்துல ஏக்நாத் ஷிண்டே சாதிக் அலி ஃபார்முலான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதே போலதான். அப்போ தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையிலேயே என்ன சொல்லி இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஏக்நாத் ஷிண்டேக்கு அந்த தேர்தல் சின்னத்தை நாங்க ஒதுக்குறோம், தேர்தல் கொடிய அவங்க கட்சி கொடிய ஒதுக்குறோம், இதுதான் உண்மையான சிவசேனைன்னு அறிவிக்கிறோம்னு சொன்ன அந்த அறிவிக்கையில அவங்க தெளிவா சொல்லி இருந்தது, மொத்தம் உள்ள எம்எல்ஏக்களில் இத்தனை பேர் இவருக்கு சாதகமாக இருக்கிறதுனால, மொத்தம் உள்ள எம்பிக்கள் இத்தனை பேர் ஏக்நாத் ஷிண்டேக்கு ஆதரவா இருக்கிறதுனால நாங்கள் இப்படி செய்கிறோம் தான் போட்டிருந்தாங்க. இப்போ அதே ஃபார்முலாவை அடியொற்றி பண்ணுவாங்க. அப்படி பார்த்தால் கூட அநேகமா அன்புமணிக்கு சாதகமாகத்தான் பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க பக்கம் வந்தாங்க. இந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்ட்ரி எல்லாம் காட்டினாங்க. 3500 பேரோ ஏதோ, அதுல 95% காரணமே இதுக்காகத்தான், இந்த பர்பஸ்க்காகத்தான். இதெல்லாம் வச்சுதான் டிசைட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். சோ அப்படி பார்த்தா ஒரு லீகல் லெவரேஜ், லீகல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லயும் திரு அன்புமணி அவர்களுக்கு தான் லெவரேஜ் இருக்குன்னு கருதுறீங்க? ஆமா. இப்போ அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னன்னா,
இப்பவே நமக்கு தெரிய லீகல் பேட்டில் நிச்சயமா அன்புமணிக்கு தான் சாதகமா எல்லாம் இருக்கும், இல்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் லீகல் பேட்டில் எப்படி இருந்தாலும் களத்துல யாருக்கு ஆதரவு இருக்கும்? இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சாதாரண தொண்டன், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி மீது அபிமானம் வைத்திருக்கக்கூடிய பொது ஜனங்கள், பப்ளிக், இவங்க யாருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க? பெரியவருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களா, சின்னவருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களா? அது $1 மில்லியன் கொஸ்டின். சோ லீகல் பேட்டில் நீங்க ஜெயிச்சிடலாம், களத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த லீகல் பேட்டினுடைய வெற்றி உதவியா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. இருவருடைய செயல்பாடுகளையும் அந்த சமூகமோ அவங்க வாக்காளர்களோ மதிப்பிடுவாங்கன்னு பாக்குறோம்ல. டாக்டர் ராமதாஸ் குற்றச்சாட்டுகளா அடுக்கி வர்றார், அதிரடியா நடவடிக்கை எடுக்கிறார். ஆனா திரு அன்புமணி ஒரு ரெஸ்ட்ரெயின்ட்டை காட்டுறார். அந்த சமூகம் எதை பார்க்கும்? அந்த ரெஸ்ட்ரெயின்ட்டை மதிக்குமா, இல்ல ராமதாஸுடைய அதிரடிகளையோ குற்றச்சாட்டுகளையோ பார்க்குமா? மதிப்பீடு செய்யறதுக்கு இப்போ இருக்கிற அந்த சண்டை, இவங்க யாரு மேல சொல்லலாம், அதை மட்டுமே வச்சு மதிப்பீடு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது ராமதாஸ் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு செங்கலையும் எடுத்து வச்சிருக்காரு. கடந்த காலத்துல ரொம்ப கடுமையா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டமைக்கிறதுக்கு அவர் கடுமையாக பாடுபட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளர்களே வயசானவர்கள் ராமதாஸுக்கு ஆதரவாகவும், இளைஞர்கள் மற்றவங்க அன்புமணிக்கு ஆதரவாகவும் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ரைட், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சமூகத்துக்கு, வன்னியர் சமூகத்துக்கு யார் நிறைய பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல கூட அவங்க டிசைட் பண்ணலாம். அதனால கிரவுண்ட்ல, களத்துல இது என்ன தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.